போனா இப்ப கலர் ட்ரெஸ்ல தொப்ப நனைஞ்சு போய் கிடக்குறாங்க சார். என் பையன் என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலைங்க சார். ஈரோட்டில் 12ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு அருகே மயங்கிய நிலையில் உயிரிழந்த சம்பவத்தில் மாணவனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். மாணவன் சீருடை இல்லாமல் மயங்கி கிடந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவர்கள் மாணவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மாணவர் இறப்பிற்கான காரணம் தெரியாத நிலையில் சிறுவனின் உடலை கண்டு பெற்றோர் கதறி எழுந்தனர். தெரியல அப்பா வந்தாடா எல்லா பதிலும் சொல்ல போறோம். தப்பே பழைய கையெல்லாம் எங்கேயும் கூட ஞாயிற்றுக்கிழமை கூட விட மாட்டேன். நான் சொல்லுவோம்ல காலேஜ் சேர்த்துட்டேன். என்னோட படிப்பு போச்சு, என்னோட போட்டு போயிருந்தான் போயிட்டான். காலையில டெய்லி விட்டுட்டு போவேன். காலையில தெரிஞ்சா அவனு இல்லைன்னா நானும் அதோ கும்பலாவரத்துக்குள்ள நானும் ஏதாவது பண்ணி செத்துருவேன் நான் பாருங்க. கண்டிப்பா தகவல் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னாங்க. எனக்கு மயக்கம் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மயக்கம் போட்டு தான் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறாங்கிறாங்க. ஸ்கூல்ல இல்லைன்னா காலையில் இன்ஃபார்ம் பண்ணணும்ல. +2 படிக்கிற பையன் இல்லைன்னா ஸ்பெஷல் கிளாஸுக்குன்னு காலையில் நான் கொண்டு போய் முன்னாடி விட்டுட்டு வந்தேன். காலையில நல்லா தான் சார் போனா என் பையன். காலையில சாப்பிட்டு போனா இப்ப கலர் ட்ரெஸ்ல தொப்ப நனைஞ்சு போய் கிடக்குறாங்க சார். என் பையன் எப்படி என்ன ஆச்சு வரலைன்னா போன் பண்ணல இல்லைங்க சார். ஒரு போனும் பண்ணல ஒன்னும் பண்ணல. பையன் இப்படி இருக்கிறான்னு சொல்றாங்களே. என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலைங்க சார். காப்பாத்தி
ஸ்கூல் தரப்புல சொல்றீங்களா இல்ல வந்து சார் எப்படிங்க சார் ஸ்கூல் தரப்பு சந்தேகம் போறதா, பசங்க மேல சந்தேகம் போறதா? எல்லாம் படித்த பசங்க தான் +2 போறோம், படிக்கிறோம். நம்ம உள்ள நல்லா ஸ்கூல்ல நல்லா சொல்லி தருவாங்கன்னு தான் நம்ம சேர்த்துறோம். நல்லா படிக்கிற பையனா? பையன் நார்மலான படிக்கிற பையன் தாங்க, நம்ம ஹெவியா படிக்கிற பையன், நார்மலான படிக்கிற பையன் தான். 75-80 மார்க் எடுக்கிற பையன் தான் என் பையன். இப்ப அன்யூனிஃபார்ம்ல தான் இருந்திருக்காரு. அதான் தெரியலீங்களா சார், நாங்களும் வேலைக்கு போயிட்டுங்களே வந்துட்டோமே. ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி தானே இங்கே மயக்க ரோட்டில் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மயக்கம் மட்டும் விழுந்துருக்கேன்னு தானே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க சார். அதுக்கு ஸ்கூலுக்கு சார் காலையில் நான் முன்னாடி நான் தான் சார் கொண்டு போய் விட்டேன். என்னங்கண்ணா 9th 10th +1 +2 4 வருஷம் படிக்கிறேன். அவனுக்காக தான் சார் நான் கரும்பாலத்தை விட்டே காலி பண்ணிட்டு வந்து சேர்த்துனேன். கும்பலாண்ட ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான் கொண்டு வந்து நான் சேர்த்துனேன் என் பையனை. ஆமாங்க, நான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் கொண்டு வந்து விட்டேன். எதுவுமே என் பையன் எந்த சண்டைக்கு போக மாட்டான், அமைதியான பையன். சண்டை போட்டாலும் 2 வார்த்தை பேச மாட்டான், வந்துடுவான் என் பையன். நானே பேசினாலும் அப்போ போங்க பாப்புன்ட்டு வந்து படுத்துக்குவோம். ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு ஏதாவது சரியில்லாம இருந்துச்சுங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் கிடையாதுங்க. ஆஸ்பத்திரிக்கு சமீபத்தில் போயிட்டு வந்தது ஏதாவது? எதுவுமே கிடையாதுங்க. முழு உடல்நலத்தோட தான் இருந்தாலும் நல்லா ஏங்க 4 5 எத்தனை வருஷம் 17 வருஷமா பாக்குறேங்க என் பையன். என்ன கோரிக்கை? கோரிக்கை நான் என் பையனே போயிட்டேன், என்ன கோரிக்கை நாங்க சார் வைக்கிறது? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் எனக்கு டீச்சர் எஸ்எம்இ யார் அவங்க ஸ்கூல் சொல்லித்தர வராங்க. என் பையனை நான் நல்லா படிக்க வைக்கிறேன் நான் அனுப்பிச்சு விடுறேன். யார் மேல சந்தேகப்பட்டு நான் எப்படி நான் ஸ்பாட்டில் இருந்தா தான் நான் சந்தேகப்பட்டு சொல்ல முடியும். பையன் நீங்க பார்த்தப்ப இந்த கண்ணுல கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருக்குது, ரத்தம் கட்டி இருக்குது. அதான் கேக்குறேன். தெரியல சார், தெரியலீங்களே, தெரியலங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.